நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த 6 வயது சிறுமி. திடீரென சிறுமி மாயமானதால் பெற்றோர் அதிர்ச்சி. பல இடங்களில் தேடியும் பலனில்லாததால் காவல் நிலையத்தில் புகார். சந்தேகப்பட்டு சிறுமியின் சித்தியிடம் விசாரணை செய்த காவல்துறையினர் ஸ்டோரூமுக்குள் சடலமாக கிடந்த சிறுமியை பார்த்து நிலைகுலைந்து போன பெற்றோர். அப்பாவி சிறுமி கொல்லப்பட்டது ஏன்? நடந்தது என்ன? வீட்டுக்கு வெளியில விளையாடிட்டு இருந்த 6 வயது சிறுமி விதி திடீர்னு காணாம போயிருக்காங்க. மகனை காணுங்கிற தவிப்புல பெத்தவங்க தெரு தெருவா அலைஞ்சு தேடி பார்த்திருக்காங்க. ஆனா எங்க தேடியும் விதி கிடைக்கவே இல்லை. தங்கள் மகள் கண்டிப்பா கிடைச்சிருவான்னு உறுதியா நம்பிட்டு இருந்த பெத்தவங்க அந்த வீட்டுல உள்ள ஸ்டோர் ரூமை யதார்த்தமா திறந்து பார்த்தப்ப அங்க 6 வயசு மகள் விதி கிடந்த கோலத்தை பார்த்து நிலை குலைஞ்சு போயிட்டாங்க. ஹரியானா மாநிலம் பானிபட்டுங்கிற கிராமத்தைச் சேர்ந்தவர் சந்தீப். இவரோட மனைவி ஓம்வதி. இந்த தம்பதிக்கு 6 வயசுல விதிங்கிற மகள் இருந்தாங்க. 2ஆவதா பெண் குழந்தை பிறந்துச்சு. இஸ்டானா பகுதியில் உள்ள சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்காக குடும்பத்தோடு போயிருக்காங்க ஓம்வதி. அப்படி அங்க போனவங்க வீட்டுக்குள்ள இருந்து 10 மாச கை குழந்தைய கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. 6 வயசு மகளான விதி வீட்டுக்கு முன்னாடி விளையாடிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப நேரமா விளையாடிட்டு இருந்த மகளை சாப்பிட கூப்பிட்டு இருக்காங்க தாய் ஓம்வதி. அப்போ மகள் கிட்ட இருந்து எந்த சத்தமும் இல்லை. உடனே வாசல்ல போய் பார்த்திருக்காங்க. அங்க விதிய காணோம். உடனே பதறிப்போன அவங்க கையில கை குழந்தைய வச்சுக்கிட்டு தெரு முழுக்க தேடி அலைஞ்சிருக்காங்க. எங்க தேடியும் கிடைக்காததால கணவன் கிட்டையும் சொந்தக்காரங்க கிட்டையும் விஷயத்தை சொல்லி இருக்காங்க. உடனே மொத்த குடும்பமும் சேர்ந்து சிறுமிய தேடி இருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாகியும் மகள் கிடைக்காததால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. உடனே சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சிருக்காங்க. அப்போ வீட்டுக்கு முன்னாடி விளையாடிட்டு இருந்த சிறுமி விதிக்கிட்ட கல்யாண வீட்டுக்கு வந்திருந்த சித்தி பூனம் தான் பேசிட்டு இருந்தாங்கன்னு அங்க இருந்த ஒருத்தங்க போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. உடனே போலீஸுக்கு அந்த பூனம் மேல டவுட் வந்திருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து ஏற்கனவே எங்களுக்கும் அவ மேலதான் சந்தேகமா இருக்கு. அவளோட நடவடிக்கை தான் எங்களுக்கு வித்தியாசமா தெரிஞ்சதுன்னு சிறுமியோட அம்மா அப்பாவும் போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாண வீட்டுக்கு பக்கத்துல உள்ள பூனம் வீட்டுக்கு போய் சோதனை பண்ணிருக்காங்க போலீஸ். அங்க எந்த தடயமும் சிக்கல. அடுத்து பூனத்தை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அப்போ தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு பூனம் அடிச்சு சொல்லி இருக்காங்க. இதுக்கிடையில சிறுமியோட பெற்றோரும் சொந்தக்காரங்களும் சேர்ந்து கல்யாண வீடு முழுக்க சோதனை பண்ணிருக்காங்க. அப்போ யதார்த்தமா வீட்டுல இருந்த ஸ்டோர் ரூமை திறந்து பார்த்தப்போ அங்க சிறுமி விதி வாயில துணி திணிக்கப்பட்டு தண்ணீர் தொட்டியில சடலமா கிடந்திருக்காங்க. சிறுமியோட வாயில திணிக்கப்பட்டிருந்த துணி பூனம் போட்டிருந்த துப்பட்டா மாதிரியே இருந்துச்சு. விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் விதியோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சு பூனம் கிட்ட தீவிர புலன் விசாரணையில இறங்குனாங்க. வசமா மாட்டிக்கிட்டோம், இனிமே தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பூனம் எல்லா உண்மைகளையும் போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. பூனம் சொன்னதை கேட்டு போலீஸ்காரங்களே ஷாக் ஆகி இருக்காங்க. சிறுமி விதியோட அம்மாவும் பூனமும் அக்கா தங்கச்சி. எப்பவுமே சிரிச்ச முகத்தோட துருதுருன்னு இருந்த விதிதான் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே செல்ல பிள்ளையா. சிறுமியோட அப்பா அம்மா மட்டுமில்ல, தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தின்னு எல்லாரும் விதிய தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களா. இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளியா இருந்திருக்கு.
பூனத்துக்கு தன்னை விட யாருமே அழகா இருக்க கூடாதான். அப்படி அவங்கள விட யாராச்சும் அழகா இருந்தா அவங்கள கொலை செய்யவும் தயங்க மாட்டாங்களாம். சிறுமி விதி பாக்குறதுக்கு அழகா இருக்கான்னு சொல்லி வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சிறுமிய கொஞ்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. இது பூனத்துக்கு உச்சக்கட்ட வெறிய ஏத்திருக்கு. அதனால கல்யாண வீட்டுக்கு வந்திருந்த விதிய வீட்டுல இருந்த ஸ்டோர் ரூமுக்கு தனியா கூட்டிட்டு போய் அங்க இருந்து தண்ணீர் தொட்டியில விதியோட தலையை முக்கி திணற திணற சாகடிச்சிருக்காங்க. பூனம் விதியை மட்டும் கொலை செய்யல. கடந்த 2023 தன்னோட உறவினரோட 9 வயசு மகள் இஷிகாவையும் தண்ணீர்ல மூழ்கடிச்சு கொன்னிருக்காங்க. போலீஸ் கிட்ட சிக்கிடக்கூடாது, யாரும் நம்மளை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த கொலையில இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாம தன்னோட 3 வயசு மகனையும் தண்ணீர்ல மூழ்கடிச்சு கொன்னிருக்காங்க. அதே போல உறவினரோட 4 வயசு மகளையும் இதே பேட்டர்ன்ல கொலை பண்ணி இருக்காங்க. ஆனா யாருக்குமே பூனம் மேல ஒரு துளி கூட சந்தேகம் வரல. ஏன்னா சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தன்னோட மகனையும் கொன்னுட்டு நாடகமாடி இருக்காங்க. பூனம் கிட்ட நடத்தின விசாரணையில தான் இந்த மொத்த உண்மைகளும் வெளியே வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஷாக்காக வச்சிருக்கு. அடுத்து பூனம் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. தோட்டத்து வீட்டில் அரங்கேறிய படுகொலை. இளைஞரை இரும்பு ராடால் தாக்கி கொடூரமாக கொலை செய்த பக்கத்து வீட்டுக்காரர். கொலையை கச்சிதமாக செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் கிராம மக்களுடன் உலா வந்த விவசாயி. கிராம மக்கள் கூறிய தகவலை வைத்து கொலையாளியை தட்டி தூக்கிய போலீஸ். கிட்டத்தட்ட 7 நாட்கள் கழித்து கொலையாளி பிடிபட்டது எப்படி? பின்னணி என்ன? நவம்பர் 27 நைட் நேரத்துல தன்னோட தோட்டத்துக்கு போன குமரேசன் காலையில 7 மணி வரைக்கும் வீட்டுக்கு திரும்பி வரல. இதனால குமரேசனோட தாய் அவரை தேடி தோட்டத்துக்கு போயிருக்காங்க. அப்போ தோட்டத்து வீட்டுல குமரேசன் முகம் சிதஞ்சு போய் ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்திருக்கார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து குமரேசனை யாரு அடிச்சு கொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்க போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. தோட்டங்கிறதால அந்த பகுதியில பெரிய அளவுக்கு சிசிடிவி இல்லாததால கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுல போலீஸுக்கு சிக்கல் ஏற்பட்டு இருக்கு. அதுக்கடுத்து கிராம மக்கள் கிட்டையும் போலீசார் தனித்தனியா விசாரிச்சிருக்காங்க. இந்த தோட்டத்துக்கு நைட் நேரத்துல அடையாளம் தெரியாத நபர்கள் யாரும் வந்தார்களா, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆனா கிராம மக்கள் கிட்ட இருந்து போலீஸுக்கு எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. இதற்கிடையில குமரேசனுக்கும் பக்கத்து வீட்டுக்காரரான ராஜசேகரோட மனைவிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. அதனால 2 பேரோட குடும்பத்துக்கும் ரொம்ப நாட்களா ஒரே பிரச்சனையா தான் இருக்குன்னு அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லி இருக்காரு. இதனால போலீஸ் முதல்ல ராஜசேகரோட மனைவி கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அவங்களோட செல்போனை எடுத்து ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுல குமரேசன் அடிக்கடி ராஜசேகரோட மனைவிக்கு போன் பண்ணி இருந்ததை கண்டுபிடிச்ச போலீஸ் அவங்களையும் ராஜசேகரையும் கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு. நெல்லையில் உள்ள களித்தீர்த்தான்பட்டி பகுதியைச் சேர்ந்த குமரேசனுக்கு இப்ப வர கல்யாணமாகல. இவரோட பக்கத்து வீட்டுல ராஜசேகருங்கிற நபர் வசிச்சுட்டு இருக்கார். இவருக்கு கல்யாணமாகி கௌசல்யாங்கிற மனைவியும் 2 பிள்ளைகளும் இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரரான ராஜசேகர் அதிகாலை நேரத்திலேயே விவசாய நிலத்துக்கு போயிருவார். அப்போ கௌசல்யா வீட்டுக்கு அடிக்கடி போற குமரேசன் அவங்க கூட பேசி பழக ஆரம்பிச்சிருக்கார். இந்த பழக்கமே அவங்களுக்குள்ள தகாத உறவா மாறி இருக்கு. ஆனா அடுத்த கொஞ்ச நாட்கள்ல இந்த விஷயம் ராஜசேகருக்கு தெரிய வந்திருக்கு. இதனால மனைவி மேல கடும் கோபமான ராஜசேகர் அவங்களோட செல்போனை பிடுங்கி எல்லாத்தையும் செக் பண்ணி இருக்கார். அப்போ கௌசல்யா குமரேசனுக்கு கொஞ்சி குலாவி மெசேஜ் அனுப்பி இருந்ததை பார்த்து ஆத்திரமடைஞ்ச ராஜசேகர், எதுக்கு உன் புத்தி இப்படி மாறுச்சு? கட்டின கணவன் நான் உனக்காக ராப்பகலா உழைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ குமரேசன் கூட பழகிட்டு இருக்கியா? உன் மூஞ்சியில முழிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்லி மனைவிய அடிச்சிருக்கார். அதுக்கடுத்து குமரேசனுக்கு போன் பண்ணி, இதோட என் மனைவி கிட்ட பேசுறத நிப்பாட்டிக்கோ, இல்லன்னா உன்னை உயிரோடவே விடமாட்டேன்னு மிரட்டி இருக்காரு.
ஆனா ராஜசேகரோட பேச்ச 2 பேருமே கண்டுக்கல. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் 2 பேரும் பழகிட்டு தான் இருந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜசேகர் இதுக்கப்புறமும் குமரேசனை உயிரோடு விட்டு வச்சா குடும்ப மானமே போயிரும்னு நினைச்சு குமரேசனை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்கார். சம்பவத்தன்னைக்கு குமரேசன் தன்னோட தோட்டத்துக்கு போயிட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு தோட்டத்து வீட்டுல படுத்து தூங்கி இருக்கார். இதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜசேகர் உடனடியா அந்த தோட்டத்துக்கு போய் இரும்பு கம்பியால குமரேசனை சர்றமாரியா தலையிலேயே தாக்கி கொன்னு இருக்கார். அடுத்து ஒன்னும் தெரியாத மாதிரி வீட்டுக்கு போய் பதுங்கின ராஜசேகர் கிட்டத்தட்ட 7 நாட்களா அதே கிராமத்துல சுத்திட்டு இருந்திருக்கார். ஆனா கிராம மக்கள் சொன்ன தகவலை வச்சு ராஜசேகர் தான் கொலையாளின்னு கண்டுபிடிச்ச போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. தாய் வீட்டிற்கு சென்றுவிட்டு பைக்கில் காவலர் குடியிருப்புக்கு திரும்பிய ஓட்டுநரை வழிமறித்து ஓட வெட்டிய பக்கத்து வீட்டுக்காரர். சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து ஓட்டுநர் துடிதுடிக்க உயிரிழந்த பரிதாபம். தலைமறைவாக இருக்கும் கொலையாளியை வலை வீசி தேடி வரும் போலீஸ். ஓட்டுநரை பக்கத்து வீட்டுக்காரர் வெட்டி கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? மாலை நேரம், ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி. ஜேம்ஸ்ங்கிற நபர் தன்னோட பைக்ல வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்தார். அப்போ பாதி வழியில ஜேம்ஸ வழிமறிச்ச ஜேக்கப்ங்கிற நபர் அவர்கிட்ட பயங்கரமா வாக்குவாதம் பண்ணி இருக்கார். அடுத்து கண்ணிமைக்கிற நேரத்துல மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்த அந்த நபர் ஜேம்ஸ வெட்ட பாஞ்சிருக்கார். ஜேம்ஸ் தன்னோட உயிரை காப்பாத்திக்க அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்கார். ஆனா விடாம துரத்துன ஜேக்கப் ஜேம்ஸ கை கால் முகம்னு எல்லா இடங்களையும் சரமரியா வெட்டிட்டு தப்பிச்சு போயிருக்கார். இதுல சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த ஜேம்ஸ் துடிதுடிக்க உயிரிழந்துட்டார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ஜேம்ஸோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து ஜேம்ஸை வெட்டி கொன்னது யாரு, அவருக்கு யார் கூடயாவது முன்பகை இருக்கான்னு ஜேம்ஸோட உறவுக்காரங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அப்ப ஜேம்ஸ்ங்கிற நபருக்கும் பக்கத்து வீட்டுக்காரரான ஜேக்கப்பிற்கும் ரொம்ப நாட்களா நிலப்பிரச்சனை இருக்கு. அதனால ஜேக்கப் தான் ஜேம்ஸை வெட்டி கொலை செஞ்சிருக்கணும்னு சொல்லி இருக்காங்க. உறவினர்கள் சொன்ன தகவலை வச்சு உடனடியா ஜேக்கப்ப வலை வீசி தேட ஆரம்பிச்சாங்க போலீஸ். அதுபடி முதல்ல ஜேக்கப்போட வீட்டுக்கு போய் பார்த்திருக்காங்க. ஆனா வீட்டுல ஜேக்கப் இல்ல. அதுக்கடுத்து ஜேக்கப் எங்க தப்பிச்சு போயிருப்பாருன்னு கண்டுபிடிக்க அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணியிருக்காங்க போலீஸ். அதே மாதிரி அவரோட செல்போன் நம்பரையும் ட்ரேஸ் பண்ணி விசாரிச்சாங்க போலீஸ். ஆனா ஜேக்கப்பை பத்தி போலீஸுக்கு எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. தூத்துக்குடியில உள்ள தட்டார்மடம் காவலர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஜேம்ஸ் கார் ஓட்டுநரா வேலை பார்த்துட்டு இருந்தார். இவரோட மனைவி மெட்டில்டா சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல சிறப்பு உதவி ஆய்வாளரா பணியாற்றிட்டு இருக்காங்க. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் இருக்காங்க. புத்தந்தரவை பகுதியில ஜேம்ஸுக்கு சொந்த வீடு இருக்கு. அந்த வீட்டுல ஜேம்ஸோட தாயார் மட்டும் வசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கடையில ஜேம்ஸுக்கும் பக்கத்து வீட்டுக்காரரான ஜேக்கப்பிற்கும் நிலம் தொடர்பான பிரச்சனை ரொம்ப நாட்களா நீடிச்சிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜேம்ஸ் தன்னோட இடத்துல வேலி அமைச்சிருக்கார். அதை பார்த்து கோபமான ஜேக்கப், என்னோட இடத்துல நீ எதுக்கு வேலி போடுற, ஒழுங்கா இந்த வேலியை எடுத்துரு, இல்லன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லி மிரட்டி இருக்கார். அதுக்கு ஜேம்ஸ் வீட்டுல இருந்த பட்டாவை எடுத்துட்டு வந்து காட்டி, இது என்னோட இடம், அதுலதான் வேலியை போட்டிருக்கேன், அதனால உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்னு பதிலுக்கு சத்தம் போட 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் முத்தி இருக்கு. 2 பேரும் கத்தி சண்டை போட்டதை பார்த்த அங்கிருந்த சொந்தக்காரங்க ஜேம்ஸையும் ஜேக்கப்பையும் விலக்கி விட்டு சமாதானம் பேசி அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமும் இந்த 2 பேருக்கும் இடையிலான பிரச்சனை நீடிச்சிட்டு தான் இருந்திருக்கு. இதுக்கிடையில CSI சர்ச் கமிட்டி தேர்தல்களையும் ஜேக்கப் தான் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருந்திருக்காரு. ஆனா இந்த முறை நடக்க இருந்த தேர்தல்ல இவருக்கு எதிராக ஜேம்ஸ் நிக்க போறதா கூறப்பட்டுச்சு. இதனால ஜேம்ஸ் மேல கடும் கோபத்துல இருந்த ஜேக்கப், இவனை இப்படியே விட்டு வச்சா நமக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருப்பான், அதனால கூடிய சீக்கிரத்துல ஜேம்ஸோட கதையை முடிச்சிடணும்னு பிளான் போட்டு இருக்கார்.
சம்பவத்தன்னைக்கு ஜேம்ஸ் புத்தன் தருவையில உள்ள தன்னோட தாய் வீட்டுக்கு போயிட்டு பைக்ல வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்தார். அப்போ பாதி வழியில ஜேம்ஸ வழிமறிச்ச ஜேக்கப், நீ வேலி போட்டிருக்கிறது என்னோட இடம், ஒழுங்கா அந்த வேலியை அகற்றிருன்னு மிரட்டி இருக்கார். அதுக்கு ஜேம்ஸ், வேலியை அகற்ற முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு ஜேக்கப்பை பார்த்து தகாத வார்த்தையால திட்டினதா கூறப்படுது. இதனால மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த ஜேக்கப் ஜேம்ஸ சர்ற மாதிரியா கை கால் முகம்னு எல்லா இடங்களையும் வெட்டி இருக்கார். அடுத்து ஜேக்கப் கொலை நடந்த சம்பவ இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் தலைமறைவா இருக்கிற ஜேக்கப்ப வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. நிலப்பிரச்சனைக்காக பெண் காவலரோட கணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அங்க பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்ட காதலர்கள், இளம் ஜோடியை காலி இடத்திற்கு இழுத்து சென்று சித்திரவதை செய்த கும்பல், உடலில் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து கொளுத்தி துடிக்க துடிக்க கொன்ற கொடூரம், காதல் ஜோடியை தீ வைத்து எரித்த கும்பல் யார்? கொடூர கொலையின் பின்னணி என்ன? மெயின் ரோட்டுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு குட்டி சந்து இருக்கு. அந்த சந்துக்குள்ள பெருசா ஆள் நடமாட்டம் இருக்காது. பின்னாடி இருக்கிற கொஞ்சம் வீட்டுக்காரங்க மட்டும்தான் அந்த சந்தை பயன்படுத்துவாங்க. அப்படி அந்த சந்து வழியா வந்த ஒருத்தர் தான் அந்த கோர காட்சியை பார்த்து கதி கலங்கி நின்று இருக்காரு. ராஜஸ்தான் மாநிலம் பதோங்கிற பகுதியில உள்ள சின்ன சந்துல இளைஞர் ஒருத்தர் எரிஞ்ச நிலையில சடலமா கிடந்திருக்கார். அவருக்கு பக்கத்துல ஒரு இளம் பெண்ணும் எரிஞ்சு கிடந்திருக்காங்க. தகவல் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ், எரிஞ்சு கறிக்கட்டைகளா கிடக்கிறது யாரு, 2 பேரையும் யாரு எரிச்சது, எப்ப இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு இப்படி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு விடை தேட ஆரம்பிச்சாங்க போலீஸ். ஜெய்ப்பூரை சேர்ந்த சோனியும் அதே ஊரை சேர்ந்த கைலாசும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 2 பேரும் வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதால கைலாஷோட பெற்றோரும் சொந்தக்காரங்களும் இந்த காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதோட சோனிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி அவங்களோட கணவர் உயிரிழந்துட்டார். இது 2த்தையும் காரணம் காட்டி கைலாஷோட வீட்டுல இவங்களோட காதலுக்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்படியே போனா நம்மள ஒண்ணு சேர விடமாட்டாங்கன்னு முடிவு பண்ண கைலாஷும் சோனியும் வீட்டை விட்டு வெளியேறி கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த விஷயம் கைலாஷோட பெற்றோருக்கும் சொந்தக்காரங்களுக்கும் தெரிஞ்சு கொந்தளிச்சிருக்காங்க. கைலாஷோட அப்பா அண்ணன்னு ஒட்டுமொத்த சொந்தக்காரங்களும் சேர்ந்து அவங்க 2 பேரையும் கடுமையா தாக்கி இருக்காங்க. இங்க இருந்தா உயிருக்கே ஆபத்துன்னு நினைச்ச கைலாஷ் தன்னோட மனைவி சோனிய பத்தோலவ்ல உள்ள தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுல பாதுகாப்பா தங்க வச்சிருக்காரு. இதுக்கு நடுவுல சோனியும் கைலாஷும் அந்த பகுதியில இருந்த கொட்டகைக்கு போயிருக்காங்க. அப்படி போனவங்களை பார்த்த நபர் ஒருத்தர் இத கைலாஷோட அப்பா கிட்ட சொல்லி இருக்கான். 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறத கேட்டதும் ஆத்திரமடைஞ்ச கைலாஷோட அப்பாவும் சொந்தக்காரங்களும் கொட்டகையில் இருந்த சோனியையும் கைலாஷையும் சுத்தி வளைச்சிருக்காங்க. அவங்க 2 பேரையும் பக்கத்துல உள்ள காலி இடத்துக்கு தரதரன்னு இழுத்துட்டு போய் கயிறால கை கால்களை கட்டி ஆத்திரம் தீர்ற வரைக்கும் கட்டையால கண்மூடித்தனமா அடிச்சு சித்திரவதை பண்ணி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 பேர் மேலையும் பெட்ரோலை ஊத்தி தீ வச்சு துடிக்க துடிக்க கொன்னு இருக்காங்க. அத்தனை சொந்தக்காரங்க முன்னாடியும் இந்த கொடூர சம்பவம் நடந்தும் ஒருத்தர் கூட தடுக்க முன் வராததுதான் கொடுமையிலும் கொடுமை. அதுக்கப்புறம் 2 பேரும் சாபல கூட ஒன்னு சேர்ந்துடக்கூடாதுன்னு நினைச்ச அந்த கொடூரன்கள் சோனி கைலாஷோட சடலங்களை தள்ளி தள்ளி வச்சு எரிச்சிட்டாங்க. வெள்ளிக்கிழமை நவம்பர் 28ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்துச்சு. 2 பேரையும் எரிச்சு கொன்ன கைலாஷோட அப்பாவும் அங்க இருந்த சொந்தக்காரங்களும் எதுவுமே நடக்காத மாதிரி வழக்கம் போல இருந்திருக்காங்க. கைலாஷையும் சோனியையும் வச்சு கொலை செஞ்ச இடத்துல ஆள் நடமாட்டம் இருக்காததால இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம இருந்திருக்கு. இந்த சூழல்ல 3ஆம் தேதி காலையில ஒருத்தர் தன்னோட சைக்கிள்ல அந்த வழியா போயிருக்காரு. அப்பதான் கைலாசும் சோனியும் பாதி எரிஞ்சு போய் கறிக்கட்டையா இருக்கிறத பார்த்து பதறி போய்
போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காரு. அடுத்து ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க பாதி எரிஞ்ச நிலையில கிடந்த சடலங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்குனாங்க. அதுலதான் இந்த கொலைக்கான மோட்டிவ் என்னங்கிறது தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த கொலைக்கு சோனியோட சொந்தக்காரங்களும் உடந்தையா இருந்திருக்காங்க. அடுத்து வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் கொலைக்கு காரணமானவங்களை அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. நகைகளை அள்ளி கொடுத்தும் அடங்காத வரதட்சணை வெறி. திருமணம் முடிந்த சில நாட்களில் வரதட்சணை கேட்டு மனைவியை டார்ச்சர் செய்த கணவன், வீட்டிற்குள் அடைத்து வைத்து சித்திரவதை செய்த கொடூரம், மனைவியை கொலை செய்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடிய கொடூரன் சிக்கியது எப்படி, நடந்தது என்ன? வழக்கம் போல வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த பெண்ணுக்கு அவங்களோட மருமகன் கௌதம் கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. திடீர்னு மருமகன் எதுக்கு கால் பண்றாருங்கிற சந்தேகத்தோடயே போன் காலை அட்டென்ட் பண்ணி இருக்காங்க. அப்போ உங்க மக சின்ன பிரச்சனையில தூக்குமாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி இருக்காரு கௌதம். மருமகன் சொன்னதை கேட்டதும் பதறி அடிச்சிட்டு மகளை பார்க்க போயிருக்காங்க அந்த பெண். அங்க நடு வீட்டுல உள்ள சோஃபால மகள் கௌசல்யா சடலமா கிடந்ததை பார்த்து நொறுங்கி போன அவங்க, என் மகளுக்கு என்னாச்சு, எல்லாரும் சேர்ந்து அவளை கொன்னுட்டீங்களான்னு கத்தி கூச்சல் போட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருந்தவங்க, நாங்க யாரும் எதுவும் பண்ணல, உங்க மகளே தான் தூக்குல தொங்கி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சர்வ சாதாரணமா சொல்லி இருக்காங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் கௌசல்யாவோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் உயிரிழந்த கௌசல்யாவோட அம்மா கிட்ட போலீஸ் விசாரணை நடத்தினாங்க. அதுலதான் கல்யாணமானதுல இருந்தே கௌசல்யா பட்ட கஷ்டங்களை பத்தி போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. தேனி கீழ வடகரை பகுதியைச் சேர்ந்த கௌதமுக்கும் அதே ஊரை சேர்ந்த கௌசல்யாவுக்கும் கடந்த 2020 கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணத்தப்போ கௌசல்யாவோட பெற்றோர் தங்க நகைகள், அது போக வீட்டுக்கு தேவையான சோஃபா, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் வரதட்சணையா கொடுத்திருக்காங்க. கௌசல்யாவோட கல்யாணத்துக்காக அவங்க வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி இருக்காங்க. இவ்வளவு செலவு பண்ணி நடந்த கல்யாணம் கௌசல்யாவுக்கு ஒரு துளி கூட சந்தோஷத்தை கொடுக்கல. கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாட்கள்லேயே கௌதமும் அவனோட பெற்றோரும் சேர்ந்து கௌசல்யா கிட்ட கூடுதல் வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என் கல்யாணத்துக்காக எங்க வீட்டுல இருந்து ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சிருக்காங்க, இனிமேல அவங்கள என்னால கஷ்டப்படுத்த முடியாதுன்னு கௌசல்யா திட்டவட்டமா சொல்லி இருக்காங்க. இதை கேட்டு ஆத்திரமடைஞ்ச கௌதம் தாலி கட்டின மனைவிய ஆத்திரம் தீர கண்மூடித்தனமா அடிச்சு காயப்படுத்தி இருக்கான். புகுந்த வீட்டுல மகள் அனுபவிச்ச கொடுமைகள் தெரிஞ்சதும் பதறி போன கௌசல்யாவோட பெற்றோர் மகளை தங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. அதுக்கு பிறகு கௌதம் மாமியார் வீட்டுக்கு போய் எல்லோரையும் சமாதானப்படுத்தி மனைவி கௌசல்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அப்படி வந்தும் கொஞ்ச நாட்கள்ல தன்னோட வேலையை காட்டியிருக்கான். பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு பணம் வேணும், உங்க அம்மா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வான்னு சொல்லி கௌசல்யா கிட்ட சொல்லி இருக்கான். கௌதம் பணம் கேட்டு தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டே இருந்த விஷயம் கௌசல்யாவோட பெற்றோருக்கு தெரிஞ்சிருக்கு. மகளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக கௌசல்யாவோட பெற்றோர் தங்களால முடிஞ்ச பணத்தை ரெடி பண்ணி மருமகன் கௌதம் கிட்ட கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் சைலண்டா இருந்த கௌதம் மறுபடியும் பணம் வேணும்னு கேட்டு மனைவிய டார்ச்சர் பண்ணி இருக்கான். அதனால டென்ஷனான கௌசல்யா கணவன் கிட்ட பயங்கரமா சத்தம் போட்டு இருக்காங்க. அப்போ என்கிட்ட எதிர்த்து பேசுறியான்னு கேட்ட கௌதம் மனைவியோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சே கொன்னு இருக்கான். அதுக்கு பிறகு சடலத்தை தூக்குல தொங்க விட்டு கௌசல்யா தற்கொலை பண்ணிக்கிட்டதா மாமியாருக்கு போன் பண்ணி சொல்லி இருக்கான். கௌசல்யாவோட பெற்றோர் கொடுத்த புகார் அடிப்படையில கௌதம பிடிச்சு விசாரிச்சப்பதான் இந்த கொடூர கொலையே வெளிச்சத்துக்கு வந்துச்சு. அடுத்து கௌதம் மேல கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவனை கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. மகிழா நீதிமன்றத்துல நடந்து வந்த இந்த கேஸ்ல கடந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் கொலையாளி கௌதமுக்கு ஆயுள் தண்டனை விதிச்சு உத்தரவிடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில்.
நிகழ்தகவு.